ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே பவுல் தன்னுடைய திட்டத்தையும் கொரிந்து சபையிலே பாவம் செய்து கொண்டிருக்கிற சிலருடைய மனம் திரும்புதலையும் குறித்து ஒரு அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 14வது வசனத்தில், இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த பகுதியிலே பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறதற்கு காரணம் என்ன? அங்கே கள்ள போதகர்கள் பவுல் அநேக பணங்களை உங்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு அவர் தீத்துவையும் அனுப்பி அவனோடு கூட ஒரு சகோதரனையும் அனுப்பி பணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே, அந்த பணங்கள் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? இல்லை என்று சொன்னால் பவுல் தனக்காக பணங்களை சேர்ப்பதற்கு தீத்துவையும் அந்த சகோதரனையும் ஒரு ஏஜெண்டுகளைப் போல அவர் பயன்படுத்துகிறார் போல் என்று சொல்லி அவர்கள் ஒரு கள்ள போதகத்தை பரப்பிவிட்டபடியினாலே பவுல் அப்போஸ்தலன் இங்கே தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். 3வது தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை தேடலப்பா, உங்களைத்தான் தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் ஒரு தகப்பனைப் போல நான் உங்களை நேசிக்கிறேன். என்னுடைய அன்பை கொச்சைப்படுத்தி பார்க்கிறீர்களே, மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாவுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, ஆனாலும் உபாயமுள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனா? அது என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய ஆத்துமாக்களை ஒரு ஆத்தும ஆதாயனாக இருந்து உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினேன். உங்களைத்தான் தேடினேன். என்னுடைய நேரம், என்னுடைய சக்திகள், என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய வல்லமை, இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பெற்றோராக இருந்து உங்களை ஒரு ஆவிக்குரிய நிலையில் உயர்ந்த நிலைமையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பிரயாசப்படுகிறேன். அதிகமாக நான் அன்பு கூறுகிறேன். ஆனால் பணத்திற்காகத்தான் பவுல் எங்களை தேடுகிறார், தீத்துவை அனுப்புகிறார், அங்கே இன்னொரு சகோதரனை அனுப்புகிறார் என்று சொல்லி பொய் வதந்தியை கிளப்புகிற ஒரு கள்ள போதகர்களுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டு எங்களை குறைவாய் அன்பு செலுத்துகிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளிவிட்டீர்களே. நாங்கள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறோமே, உங்களை எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் வைத்திருக்கிறோமே, உங்களை குறித்து எங்களுடைய இருதயங்கள் பூரித்திருக்கிறதே, ஆனால் உங்களுடைய இருதயம் ஏன் இத்தனை நெருக்கமடைந்திருக்கிறது என்று சொல்லித்தான் தன்னுடைய ஆதங்கத்தை பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பியவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினதுண்டா என்று கேட்கிறார். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாயிலும் பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தவும் அல்லவா என்று பேசுகிறார். நாங்கள் எல்லாருமே உங்களை மாத்திரம்தான் தேடினோம், உங்களுடைய ஆத்துமாக்களை தேடினோம். உங்களுக்கென்று ஒரு ஆவிக்குரிய உயர்ந்த ஒரு நிலைமையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறதற்காகத்தான் எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய பிரயாசங்களை, எங்களுடைய கண்விழிப்புகளை, எங்களுடைய ஜபங்களையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தினோம். அதை கொச்சைப்படுத்துகிறீர்களே என்கிற ஒரு வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோமோ என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். நாங்கள் எருசலேமில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவங்களுக்காக உங்களிடத்தில் வாரத்தினுடைய முதல் நாளிலே அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். மக்கதோனியாவில் உங்களுடைய கொடுத்தலை குறித்தெல்லாம் நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோமே. நான் வரும்பொழுது அந்த பணத்தை சேகரிக்கிற ஒரு காரியம் இராதபடி முதல்லையே சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு சொன்னோமே. நீங்கள் எப்படி மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமே. சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காகத்தான் நாங்கள் செய்கிறோமே ஒழிய உங்களிடத்திலிருந்து எதையாவது பொழிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நானோ தீத்துவோ அவனோடு கூட அனுப்பின சகோதரனோ இந்த காரியத்தை செய்யவில்லை என்பதை பவுல் தெளிவாக அவர்களுக்கு பேசுகிறார். 2 காரியங்கள்
அவருடைய சபையிலே காணப்பட்ட பிரபலமான பாவங்களாக இருந்தன. ஒன்று பிரிவினை, என்றொன்று தவறான பாலுணர்வு. அந்த சபையிலே காணப்பட்ட பாவங்கள். கொரிந்து பட்டணமே ஒரு அசுத்தமான அந்த பாவங்களை செய்கிற தவறான பாலுணர்வு கொண்ட ஒரு சபையின் மத்தியில்தான் பவுல் ஊழியம் செய்து அவர்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தினார். அந்த பட்டணத்திலே சபையை ஸ்தாபித்தார். ஆனால் அவர்களிடத்தில் தொடர்ந்து வரங்களை பெற்றிருந்தாலும் அவர்கள் அத்தனையாக ஆவிக்குரிய உன்னத நிலைகளுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னாலும் அவர்களிடத்தில் பிரிவினை என்கிற பாவமும் அதனைத் தொடர்ந்து பாலுணர்வு பாவங்களும் அவர்களிடத்தில் காணப்பட்டன. அதிலிருந்து மனம் திரும்பும்படியாய் பேசுகிறார். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமல், நான் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கடிதங்களின் மூலமாகவும் உங்களோடு கூட அருகில் இருக்கும் பொழுதும் நான் உங்களுக்காக பேசுகிறேனே, நான் என்னுடைய மனதின்படி இருக்கும்படியாக உங்களிடத்தில் போதித்தவைகளை நீங்கள் இல்லாமல் நான் காணப்பட்டால் நானும் உங்கள் மன விருப்பத்தின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும், அதாவது நான் கண்டிப்புள்ளவனாய் மாறிவிடுவேனோ. நேரில் இருக்கும்போது பவுல் எவ்வளோ தாழ்மையாக எவ்வளோ அருமையாக ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக உங்களை கண்டால் நான் நிச்சயமாக கடினமாக இருப்பேன். ஆகவே நானும் உங்கள் மன விருப்பத்தின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும், விரோதங்கள் அதாவது பிரிவினையினுடைய அந்த காரியம் வந்துருச்சுன்னா, ஒரு பிரிவினை வந்துருச்சுன்னா என்னென்னலாம் உண்டாகுது அப்படிங்கிறத பவுல் எழுதுகிறார். பிரிவினை என்கிற பாவத்தின் நிமித்தமாக, அதாவது சிலர் பவுலை சேர்ந்தவன், சிலர் அப்போலோவை சேர்ந்தவன், சிலர் கேபாவை சேர்ந்தவன், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவர் என்று சொல்லி அங்கே ஒரு பிரிவினைகள் உண்டானபடியினாலே பிரிவினைகள் விரோதங்களை அது கனியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, கோபங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, வாக்குவாதங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, புறங்கூறுதலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, கோள் சொல்லுதலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும், அதாவது பிரிவினை என்கிற பாவத்தினுடைய கிளைகளாக இந்த விரோதங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர், அதாவது கொரிந்து பட்டணத்தில் இந்த பாலுணர்வு பாவங்கள் தலைவிரித்து ஆடின அந்த பட்டணத்தில்தான் பவுல் ஊழியத்தை செய்து சுவிசேஷமாகிய பொக்கிஷத்தை கொடுத்து அங்கே ஆத்துமாக்களை சம்பாதித்து சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார். முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் என்று பேசுகிறார். மனம் திரும்பும்படியாக அவர்களோடு கூட பேசுகிறார். நான் வந்து உங்களை என் மன விருப்பத்தின்படி இருக்கிறவர்களாக காண வேண்டும், இருக்கிறவர்களாக காணப்படாமல் நீங்கள் போயிருவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நானும் உங்கள் மன விருப்பத்தின்படி காணப்படாமலும் இருப்பேனோ என்றும், ஒரு தாழ்மையான ஊழியக்காரன் அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம இத்தனை கடினமாக பேசுகிறாரே என்று சொல்லி நீங்களும் அதிலே ஒரு குழப்பம் அடையாமல் இருக்கும்படிக்காக நான் 3வது தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேனே. அதற்கு முன்பாக கடிதத்தின் மூலமாக இந்தந்த பாவங்களில் இருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக 13வது அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில், அதாவது 10ஆம் வசனம் வரையிலும் அந்த மனம் திரும்புகிற அந்த காரியத்தை குறித்து அழுத்தி பேசிவிட்டு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொரிந்து சபைக்கு கூறி தன்னுடைய இந்த 2வது கடிதத்தை நிருபத்தை பவுல் எழுதினதை நாம் நாளைய தினத்திலே தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.